எம்ஜிஆர் அவர்கள் வந்து ராமவரம் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு 5 வயசு பையனை வந்து தோளில் உட்கார வச்சுட்டு ஒரு அப்பா தினசரி நிற்கிறாரு. அவர் காரில் போகும்பொழுதெல்லாம் எம்ஜிஆர் அந்த பையனை பார்க்குறாரு, அப்பாவை பார்க்குறாரு. 3 நாள் தொடர்ந்து நிற்கிறாங்க. 3வது நாள் ஒரு 5 வயசு பையனை வச்சுட்டு நீங்கள் நிற்கிறாங்களே எதுக்குடான்ட்டு எம்ஜிஆர் காரை நிப்பாட்டிங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணுங்கிறாரு. இல்லை இவனுக்கு ஒரு பேர் வைக்கணும் நீங்கள். இவன் என்னம்மா பேர் வைக்க வச்சிருக்கீங்க, வயசு 5 ஆச்சுன்னு எம்ஜிஆர். எப்படி சொல்லி கூப்பிட்டீங்க இவனை அப்படின்னு கேட்டாரான். எம்ஜிஆர் சொன்னாரா, அப்பா சொன்னாரா, அவனை மலைக்கல்லன்னு கூப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு. மலைக்கல்லன் ஒருத்தர் பேர் வச்சுக்கீங்க. ஆமா தலைவரே, உங்க படம் பார்த்துக்கிட்டு இருந்தான், பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிறந்த மலைக்கல்லன் பார்க்கும்போது அதனால உங்க வாயால பேர் வைக்கிற வரையும் அவனை மலைக்கல்லன்னே கூப்பிடுவோம் வச்சிருந்தோம் அப்படின்னா. என்னடா இப்படி எம்ஜிஆர் அப்பா அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்து போடா போய் நல்லா பட்டு அனுப்புறாரு. ஊருக்குள்ள போனால் அந்த அப்பனுக்கு பெரிய சந்தோஷம். எம்ஜிஆர் அவர்கள் பார்த்து 100 ரூபா கொடுத்துட்டாரு என் பிள்ளைக்கு அப்படின்னு. அந்த 100 ரூபாயை செலவழிக்காம ஒரு போட்டோ ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறாங்க வீட்டில். மலைக்கல்லன் வளர்றான், படிக்கிறான். இடைப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறாரு. படித்த மலைக்கல்லன் 12வதுல வந்து 1200க்கு கிட்டத்தட்ட 1150 மார்க் வாங்குறான். அவ்வளவு வாங்கி அவனால் மெடிக்கல் சீட்டு சேர முடியலை. 2 மார்க் குறைச்சலா இருக்கு. ஊர் மொத்தமும் சொல்லுது, போய் எம்ஜிஆரை பாரு, உனக்கு தான் அப்பவே வந்து 100 ரூபா கொடுத்தவர் அவரு, அவர் தான் முதல் மந்திரி, முதலமைச்சர் போய் பார்க்க முடியுமா என்ன? ஆனால் ஊரில் இவன் நம்புவான்ல, இவன் கொடுத்த பில்டப்ல நீ போய் பாரு, அவர் மெடிக்கல் சீட்டு வாங்கி கொடுத்துருவாருன்னு. இப்போ மலைக்கல்லுடைய அப்பாவும் மலைக்கல்ல நடந்து வர்றவன் வந்து இப்போ எம்ஜிஆருக்கு எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது? இப்போ அவர் ராமநாதபுரத்துல கோட்டைக்கு போறாரு. கோட்டைக்கு போகும்போது இந்த 100 ரூபா கொடுத்துருந்தாருல, அதை ஃப்ரேம் பண்ணதை தலைக்கு மேலே தூக்கிட்டு இப்போ மலைக்கல்ல நிற்கிறான் ராமநாதபுரத்தோட வாசல்ல. எம்ஜிஆர் முதல் நாள் போனவரை வண்டியை நிப்பாட்டிட்டு மலைக்கல்லன்னு அவன் ஜென்ம சாபலி அடைஞ்சிட்டானா. 15 வருஷம் கழிச்சு ஒருத்தன மலைக்கல்லுன்னு பேர் சொல்றாரு தலைவர். என்னடா இங்கே நிற்கிற அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி நல்லா படித்தேன், மார்க் வாங்கினேன், மெடிக்கல் சேர முடியலன்னு. பின்னாடி காரில் ஏறு விட்டாரான். வர வைக்கிறாங்க, உட்கார வைக்கிறாங்க, மலைக்கல்ல கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டால் எம்ஜிஆர் வந்து அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, ஐயா சீட்டெல்லாம் போட்டு முடிஞ்சாச்சு, 1 வாரம் ஆச்சு, இப்போ சீட்டு போட முடியாது. என்ன இவ்வளோ நல்லா படிச்சிருக்கேன், சீட்டு போட முடியாங்கிறீங்க. இருங்க, ஆந்திர பிரதேசம் முடிஞ்சிருச்சா சீட்டு வரான், முடியலை அப்படின்னோடனே நேராக என்டி ராமாராவுக்கு ஒரு ஃபோனு. சொல்லுங்க என்னென்ன பேசவே இல்லை ரொம்ப நாளாக. அந்த முதலமைச்சர் என்டி ராமாராவ் வந்து எம்ஜி ராமச்சந்திரனை கேட்குறாரு. இவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு மெடிக்கல் சீட் வேணும். ஏன்னா இதுக்கு என்ன நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, யாருக்கு? என் பிள்ளைக்கு தான் அப்படின்னா. மலைக்கல் அப்பா விண்ணுக்கு போய் முட்டிட்டானா. தலைவரை பார்த்தாச்சு, காரில் ஏறியாச்சு, என் பிள்ளைங்கிற வார்த்தையை கேட்டாச்சு, இனிமே என்ன இப்போ அப்படின்னோடனே அவர் சொன்னார், அனுப்பி வைங்க, அவன் மருத்துவராக வேண்டிய செலவு என் செலவுனாரா என்டி ராமாராவ். முடிஞ்சு மலைக்கல்லை படிக்க ஆந்திராவுக்கு போயிட்டான். அமெரிக்காவுக்கு போகிறாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜப்பானி டாக்டர் கான்கிறவர் தான் வந்து எம்ஜிஆர் பார்த்துக்கிட்டாரு. பார்த்துக்கும் போது எம்ஜிஆர் உடம்பு முடியாமல் இருக்காரு. கதவை திறந்து வர்றான். டாக்டர் கானுடைய அசிஸ்டன்ட் மலைக்கல்லன் டாக்டரா எம்ஜிஆருக்கு வைத்தியம் பார்த்தான்.